நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை வேளை கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வியாதிகள், பாடுகள், பிரச்சனைகள், தோல்விகள் என்றே சரிமாரியாக கடந்து வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் எப்படி முகம் கொடுக்கிறது, எந்த வகையிலே வெற்றி பெறுகிறது என்கிற ஒரு கேள்வி ஒவ்வொருவருக்குள்ளும் எழும்பலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடந்து வந்தவனை குறித்துத்தான் நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். அந்த மனிதனுக்கு ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தையை தான் இந்த வாக்குத்தத்தமாக நாம் வைத்திருக்கிறோம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி, நீ மீதியானியரை முறியடிக்கும் போது அந்த திரள் கூட்டத்தையும் ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். இன்றைக்கு அநேக விதங்களிலே நமக்கு பல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அதற்கேற்றபடி நாம் கிரியைகளை செய்யும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு வெற்றி கொடுப்பார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்கிற இடத்திலே உனக்கு பலத்தை கொடுக்கிறவர் நான் அல்லவா என்று சொல்லி போட்டுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு மாலை வேளையிலும் அநேக நேரங்களில் சோர்வுற்று பலனற்று காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வார்த்தையை நீங்கள் சுதந்திரிக்கணும், நீங்கள் சுதாகரித்து கொள்ளணும். அது எனக்கான வார்த்தை என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்களே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அப்போ கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார் என்று சொன்னேன். சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 68ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தேவன் உனக்கு பலத்தை, அப்போ ஆண்டவர் தான் பலத்தை கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு பலன் கொடுக்கிறது யார் என்றால் கர்த்தர் தான். எந்தவித சூழ்நிலையில், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், அந்த சூழ்நிலையிலே செயலற்று பலனற்று காணப்படுகிற ஒரு மனிதனுக்கு தேவனை விசுவாசிக்கிற, தேவனை அண்டிக் கொள்ளுகிற, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற அந்த மனுஷனுக்கு அந்த பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். எனவேதான் வேதம் இப்படி சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் என்று வலியுறுத்தி சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தரையே நம்பியிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் போதுமானவராயிருந்து பலன் கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தால் இந்த பலத்தை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம்? இந்த பலம் எப்படியெல்லாம் நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கும்? எந்த வகையில் இது நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறது என்கிற ஒரு கேள்வி கேட்போமே. ஆனால் நீங்க வாசித்து பாருங்க, நெகேமியாவுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். அப்ப இந்த பலன் எப்ப வரும் அப்படின்னா, கர்த்தருக்குள் இருக்கும் போதுதான் பலன் வரும். கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். கொடுத்தாலும் சரி, எடுத்தாலும் சரி, தந்தாலும் சரி, தராவிட்டாலும் சரி, நான் உண்மையே மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற உறுதி உள்ள ஒரு மனுஷனுக்கு தேவன் பலத்தை கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். எப்படி சொல்லிருக்கு? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறது தான் பலன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை வராதா? கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு வியாதி வராதா? கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தோல்வி வராதா? கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு எந்தவித காரியங்களும் சோர்வுகளும் வராதா? வரும். வேதம் ஒரு காலமும் நமக்கு ஏதோ ஒரு ரகசியத்தை மறைத்து வைக்கவில்லை. எல்லாவற்றையும் வெளிரங்கமாகவே நமக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர். நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் நாங்க பார்க்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க என்ன ஆண்டு சொல்றாருன்னா, உனக்கு விரோதமாக
ஆயுதங்கள் உருவாக்கப்படும். எனக்கு விரோதமாக ஒன்றுமே வராது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்னை பாதுகாத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ஒன்று வந்தால் இது இந்த ஆள் பாவத்தில் இருப்பான். இல்லைங்க, எல்லாருக்கும் மழை பெய்கிறது, எல்லாருக்கும் வெயில் அடிக்கிறது, எல்லாருக்கும் காற்று இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் கூட அது இருக்கும் என்றால் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிற நமக்கும் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும். அதுல எது வித்தியாசமான விசேஷமான ஆயுதம் என்று சொன்னால், அதே வசனத்தில் நீங்க பார்க்கும்போது பார்க்கிறீங்க எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, அந்த ஆயுதம் உனக்கு விரோதமாக எழும்புகிற நாவு. அப்படிதானே? உனக்கு விரோதமாக எழும்புகிற நாவு. நீங்க அந்த நாவை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான், சங்கீதம் 64:3, அவர்கள் தங்கள் நாவை பட்டியத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தவன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள், சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். என்னது? அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்குறார்கள். தங்கள் நாவை என்ன செய்யறாங்க? பட்டயத்தை போல கூர்மையாக்குறாங்க. எந்த பயமும் கிடையாது, அல்லது போனால் எந்தவித அதாவது அனுதாபங்களும் கிடையாது. அவர்கள் அந்த நாவினாலே பட்டயமாகி அந்த கூர்மையான அந்த பட்டயத்தை எடுத்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சங்கீதம் 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இதயத்தர் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். எனது செம்மையான இருதயத்தாருக்காக எய்கிறதற்காக தங்கள் பட்டயங்களை கூர்மையாக்குகிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, குடும்பத்திற்கு விரோதமாக, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக யாரோ உங்களுக்கு ஏதோ ஒரு அம்பை எய்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் கலங்க வேண்டாம். ஏனென்றால் இவைகளை சில நேரங்களில் கர்த்தரே அனுமதிக்கிறார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ அந்த நாவை குற்றப்படுத்துகிற நேரம் வரும் என்பதையும் விசுவாசி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல 43:2 சொல்லும் போது அழகாக ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடே இருப்பேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. என்னது? நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கினியிலே நடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், எல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், எனவே நீ கலங்காதே. ஆனால் ஒன்றை நினைத்துக்கொள், நீ தண்ணீரிலே கடக்கும் போது, அக்கினியிலே கடக்கும் போது அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. அவைகளை மேற்கொள்ள நான் இடமளிக்க மாட்டேன். ஏனென்றால் அவைகள் உன்னை மேற்கொண்டால் என்னையும் மேற்கொண்டதுதான். எனவே நான் அனுமதிக்க மாட்டேன். எப்படி சொல்றார் ஆண்டவர்? நீ தண்ணீரை கடக்கும் போதும், ஆறுகளை கடக்கும் போதும், அக்கினியிலே நடக்கும் போதும் அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. குறைந்த பட்சம் அந்த அக்கினியுடைய மனம் கூட உன்மேல் இருக்காது. சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்று சொல்லப்படுகிற கர்த்தருக்குள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு போய் அக்கினியிலே போட்டார்கள். அவர்கள் சாம்பலாகி விடுவார்கள் என்று சொல்லி சந்தோஷமாக ஒரு கூட்டம் ஆரவாரிக்கிறதுக்காக காத்திருக்கிறது. ஆனால் நீ அக்கினியை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் அந்த அக்கினிக்குள்ளே உலாவினபடியினாலே அவர்கள் மேல் அந்த மனம் கூட பற்றவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீ போகிற பாதை எவ்வளவோ கடினமான பாதை, உன்னை சாம்பலாக்கிவிடும் அல்லது போனால் உன்னை மூழ்கடித்து விடும் என்று சொல்லி நீ கலங்காதே. ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவராக இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். எனவே எந்த பிரச்சனையும் என்னை மேற்கொள்ளாது, நான் பிரச்சனைகளுக்கு மேலே நடக்கிறவனாய் காணப்படுவேன் என்று சொல்லி நினைங்க.
ஒரு நேரத்தில் படகுல போகும்போது படகு தத்தளிக்கிறது, அங்குமிங்கும் அலை மோதுகிறது. எங்கே இந்த படகு நம்மை கவிழ்த்து விடுமோ என்று சொல்ற பயத்தோடு கூட இருந்த சீசர்களை ஆண்டவர் வருகிறார் என்று சொன்னபோது அவரை நோக்கி பார்த்து சொல்லுகிறான் ஒருவன், நீராயிருந்தால் நான் நடந்து வரட்டுமா என்று கேட்கிறான். அந்த பிரச்சனைகளுக்கு மேலே காலை வைத்து அந்த காலின் கீழ் அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்தான். எப்படி என்றால் அவருக்குள் இருந்தபடியினாலே அதை செய்தான். இன்றைக்கு மாலையில கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியா இருந்தா கர்த்தருக்குள்ள நீங்களும் நான் இருப்போமா இருந்தா அது மேற்கொள்ளாது. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று. யாரு? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார்கள். அடி வாங்கிட்டு கையிலையும் காலில் என்ன செய்து சங்கிலி மாட்டப்பட்டு அவர்கள் ராத்திரியில் இருக்கிறாங்க. களவெடுத்தா, விபச்சாரம் செய்தா, அல்லது போனால் வேறு ஏதாவது ஒரு குற்றம் செய்தா, இல்லை, கர்த்தருக்காகவே நின்ற மனிதன் அவன். கர்த்தருடைய சுவிசேஷத்துக்காக நின்ற மனிதன். பசி, பட்டினி, காவல், கப்பட்சேதம் எல்லாம் அனுபவித்த மனிதன். அவனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், யூதராலே நான் என்ன செய்தேன்டா, 1 குறைய 40 அடியாக நான் 5 முறை அடிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறான். அதே வேளையில் 3 தரம் மிரார்களால் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறான். யாருக்காக, எதற்காக, எது தேவைக்காக? இல்லை, கர்த்தருக்காக நின்றபடியினாலே அவன் அதை அனுபவித்தான். அவனை மறித்து கல்லை எறிந்து மறித்து விட்டான் என்று விட்டு போனார்கள். அப்படிப்பட்ட வேதனையான பாதைகளுக்குள்ளே வந்தவன், கர்த்தரை அறிவித்தவன், இன்றைக்கு சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக நின்ற எனக்கு ஏன் இப்படி வந்தது என்று ஒரு கேள்வி கேட்கல. நாம எத்தனை கேள்வி கேட்டிருப்போம் ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரே எனக்காகவா? அவன் சொல்லும்போது சொல்றான், கேபாவை போல ஒரு சகோதரியை கூட கூட்டிட்டு போக முடியாதா? இத்தனைக்கு பெரிய பணக்காரன், கமாலியனுடைய பாதத்தில் படித்தவன் இல்லையா? அவனுக்குன்னு ஒரு படை இருந்தது, வைராக்கியமாக இருந்தவன். இயேசு அவனை சந்தித்த போது அவன் இயேசுக்குள்ளே தன்னை முற்றுமாக அர்ப்பணித்தான். ஆனா இந்த நேரத்தில் அவன் கேள்வி கேட்கலாம். ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவங்க எவ்வளவோ நல்லா இருக்கிறாங்க. ஆனா எனக்கு எனக்கு ஏன் ஆண்டவரே என்று சொல்லி பலவிதமான கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் அவருக்குள் இருக்கிறபடியினாலே, அவருடைய வார்த்தை விசுவாசித்தபடியினாலே, எதுவும் என்னை மேற்கொள்ளாது என்று சொல்லி அவன் விசுவாசித்தபடியினாலே, ராத்திரி வேளையில் 2 பேரும் பாட்டு படிச்சு கர்த்தருக்குள் களி கூர்ந்தபடியினாலே சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. சிறைச்சாலை அதிர்வுண்டது. கையில் இருந்த கட்டிகள் எல்லாம் அவிழ்ந்து போனது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்குள் இருக்கும்போது அந்த பலன் அவர்களை கால் ஊன்றி நிற்க செய்தது. இன்றைக்கு மாலைவெல்லும் கூட எப்படிப்பட்ட நிலையில நீ வேதனை அனுபவிக்கிறவளாக இருக்கலாம். ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தரிடத்திலே நீ மனமகிழ்ச்சியா இருப்பாய் என்றால் தேவன் உன்னை மேன்மைப்படுத்தாது விட மாட்டார். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிம்சோனை என்ன செய்தார்கள்? பிடித்து அவங்க கிட்ட கேட்குறாங்க, பலன் எப்படிப்பா வருது, பலன் எப்படிப்பா வருதுன்னு. அவங்களுக்கு தெரியாது இந்த பலன் எப்படி வருகிறதுன்னு சொல்லி. அவன் ஒரு ஜோக் விடுறான். எப்படி தெரியுமா? என்ன கயிறுனால கொண்டு போய் கட்டுங்க, அப்போ புது கயிறில் கட்டிட்டீங்கன்னாக்க என் பலன் எல்லாம் போயிடும் அப்படின்றான். சரி அப்படின்னு செய்வோன்னு செய்து பார்த்தா அந்த கயிறுகள் எப்படியா, நெருப்பு பட்டது போல அப்படியே சாம்பலா போச்சு. அப்படிதானே? நெருப்பு பட்டது போல இன்றைக்கு பிசாசானவன் உன்னையோ குடும்பத்தையோ என்னையோ யாரையோ எங்கே
கயிறு போட்டு கட்டினது போல அவன் கட்டி வச்சிருக்கலாம். ஆனா பயப்படாத, நீ கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறும் பொழுது உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலனானது அந்த கட்டுகளை அவிழ்த்து போடும் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் இருக்கிறவனாக நான் காணப்படணும். அப்ப அவருக்குள் இருக்கிறது என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, நான் அவருக்குள்ளே மறைந்திருக்கிற ஒரு சுபம். அப்படித்தானே? நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன்னா எப்படி? நான் மறைந்திருக்கிறேன். வெளியில தெரிகிறது யாரு? கர்த்தர் தான் தெரிகிறாரு. நான் என்ன? நான் இல்லை, நான் மறைந்திருக்கிறேன். நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, கலாத்தியருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னது? நான் சிலுவையில் அவரோடு கூட என்ன செஞ்சிட்டேன்? அறையப்பட்டுட்டேன். இப்ப நான் பிழைச்சிருக்கிற சரீரத்தில் பிழைச்சிருந்தாலும் கூட நான் இல்லை. யார் பிழைச்சிருக்கிறா? கிறிஸ்து தான் பிழைச்சிருக்க. நான் அவருக்குள் இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இதை குறித்து மேலும் சொல்லும் பொழுது ரோமர் எழுதின 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. எதுக்காக இந்த நான் மரித்தது? எதுக்காக மரித்து கொண்டேன்? நான் எதுக்காக மரிச்சேன்? நான் சிலுவையில் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். நான் மரித்து இப்ப நான் அல்ல, கிறிஸ்து தான் ஜீவிக்கிறார். எதற்காக என்று சொன்னா, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. பழைய மனுஷன் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு புதிதான மனுஷனை தரித்து கொண்டேன் என்றா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஜீவியம் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாக ஆரம்பிக்கணும். எனக்கு அதுதான் ஞானஸ்நானத்தில் நாம் செய்கிறோம். நீங்க கொலோசியருடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய், ஞானஸ்நானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நாங்க அவரோடு கூட எப்படி இருக்கிறோம்? எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். எப்படி அப்படின்னு சொன்னா, ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே நாங்களே எழுந்திருக்கோம். அதனால இப்ப யாரு? பழைய மனுஷனை காணும். பழைய மனுஷனை கீழே பார்ப்போம். பழைய மனுஷனை காணும். இப்ப புதிதான ஒரு மனுஷனை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அந்த புதிதான மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று சொன்னால், நீங்கள் வாசித்து பாருங்க. எபேசியருடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் மன்னிக்கணும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். என்னதான் மெய்யா? அப்ப யாரு இந்த புதிதான மனுஷன்? யார் அப்படின்னு சொன்னா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் என்ன செய்யணும்? தேவனுடைய சாயலாக இருக்கணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அவன்தான் புதிய மனுஷன். அப்படித்தானே? வேதம் அப்படித்தானே சொல்லுது. யாரு? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலை தரித்து கொள்ளுங்கள். அவன் தான் புதிதான மனுஷன். அப்ப சிலுவையில் அறையப்பட்டேன், புதிய ஜீவியம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஞானஸ்நானத்தில் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணப்பட்டு இன்றைக்கு புதிய மனுஷனாக வந்திருந்தேன்னு சொன்னா, நீதியை நிறைவேற்றுகிறவனாய் காணப்படும். நீதி, ஞானஸ்நானம் ஒரு நீதிதான். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொன்னாரு, இது நீதின்னு சொல்ல, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதாக எல்லா
நீதி. அப்படியா இருந்தா தேவனுடைய சித்தம் எது, அவருடைய எண்ணம் எது, அவருடைய கற்பனை எது, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது எதுவோ அத்தனையும் நீதியாயிருக்கிறது. அத்தனையையும் நான் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் புதிய மனிதனுடைய சாயல். அந்த புது சிருஷ்டி எப்படி தெரியுமா? அவன் தேவ சாயலாகவே உருவாக்கப்பட்டவன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை ஆதாம் என்று ஒருவனை சிருஷ்டித்தார். அவன்கிட்ட பரிசுத்தம் இருந்தது, நீதி இருந்தது. அப்பொழுது அவன் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவனாய் காணப்பட்டான். என்றைக்கு அதற்கு இடையிலே குறுக்க ஒன்று வந்துச்சோ அன்றைக்கு அந்த பரிசுத்தம் கெட்டு போனது. தேவனுடைய நீதியை அவன் நிறைவேற்றவில்லை, வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அதனாலே அவனுக்குள்ளே பாவம் வந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தால் நானும் நீங்களும் முதலாவது நீதி, இரண்டாவது பரிசுத்தம் என்கிற அந்த புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம், அந்த கேட்குறவங்கெல்லாம் பாவிங்க, இவர் ஒருத்தர் தான் பரிசுத்தவான். இல்லை, அப்படி நான் ஒரு நாள் சொல்கிறதும் இல்லை, சொல்கிறதுக்கு வர்ற மனுஷனும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தத்தை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அதற்கு உங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டு இங்கே கொஞ்சம் வச்சிருக்கிறாரு. அதைத்தான் சொல்கிறேன். ஏனென்றால் ரோமர் எழுதின 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது பார்க்கிறோம், எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் அதுக்காக அப்படியே எந்த நாளும் நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. ஒரு பாட்டையும் படிச்சு நான் பாவிதான் இதே சொல்லி பாட்டு படிச்சு கேட்ட ஆண்டவர், அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன் நான் பாவின்னு. திருப்பி ஆண்டு சொன்னாரு, அந்த பாட்டை விட்டுட்டு வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டப்பா. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். என்னது? அநீதி செய்கிறவன் அவன் செய்யட்டும்பா. அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும். அசுத்தமாக இருக்கிறானா அவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். அசுத்தமானது என்று சொன்னால் என்னன்றதை வேதத்துக்குள்ளே நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். ஆனால் பரிசுத்தம்னு ஒன்று இருக்குது, அந்த பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவன் பரிசுத்தமாகல, இவன் நமக்கு தேவையில்லை. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. தாவீது சொல்றார், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே, என் தாயன் பாவத்தில் கற்பந்தரித்தா, ஆனாலும் என் உள்ளத்தில் உண்மையை இருக்க விரும்புகிறேன். அப்படித்தான் சொன்ன. என்ன நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சுத்திகரிங்க, ஈசோப்பினால சுத்திகரிங்கன்றவர். நம்ம அப்படித்தான் இருக்கணும். என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே. நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்படியா இருந்தால் நானும் நீங்கள் என்ன செய்கிறோம்? பரிசுத்தத்தை நோக்கி போகணும். அப்படி பரிசுத்தத்தை நோக்கி போகிறவர்களுக்கு எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுறதாவது. என்னதான்? விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள். அப்ப நான் நீங்கள் யாரு? கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற அவர்களுக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, பிலிப்பியருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்கன்னா தெரியும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் காணப்படணும். எப்படி காணப்படுறது? அவருக்குள்ள இருந்து அவர் தானே வெளிப்படுறாரு. எப்படி காணப்படுறது? அவருடைய சாயலாக இருக்கிறோம். அவருடைய சாயலாக இருக்கிறனால நீதியும் பரிசுத்தத்தையும் தரித்து கொண்டோம். இப்போ காணப்படுறது எப்படி? கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன், காணப்படணும்.
அப்போ கிறிஸ்து தான் வெளியில் இருக்கிறாரு. எப்படி காணப்படுறது? வேத வசனம் அந்த இடத்துல பிழை, அந்த இடத்துல பிழையாக எழுதியிருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன், அது எப்படி காணப்படுறது? இவ்வளோ பெரிய ஒரு பிழை இல்லையா? அந்த மொழிபெயர்ப்பாளர் தேடணும். நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் புது சிருஷ்டி, புதிய ஜீவியம் பண்ணுகிறவன். என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேன். அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நான் உண்மையை பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு இடத்துல பார்க்கிற பார்வையும், பேசுகிற பேச்சுமானது கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் போது நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். அதுதான் அந்த இடத்துல அவர் எனக்குள்ளும் இருக்கிறார். அப்ப ஏன் இதை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் பொழுது வாசிங்க 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கும் தகுதியாகும் படிக்கும். என்ன சொல்றாரு தெரியுமா? ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நான் நஷ்டமாகவும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. அப்ப நஷ்டம்னு குப்பையுமா என்னணுமா? கிறிஸ்துவ அறிகிற அறிவு வரணும். எப்ப வரணும்? எனக்கு லாபமா இருக்கிறது எல்லாத்தையும் நஷ்டம் போ குப்பைன்னு விடணுமா? முதல்ல நஷ்டம்னாரு, திருப்ப அதை குப்பையுமாக எண்ணுகிறேன். இன்னைக்கு குப்பை தாங்க என்னன்னா நமக்கு லாபமா தெரியுது. குப்பை எல்லாம் எப்படி இருக்கு? லாபமா இருக்குது. ஆனால் லாபமாய் இருக்கிறவையெல்லாம் குப்பையாக இருக்கிறது. இந்த லாபமாக இருக்கிற ஒரு குப்பைன்னு யாராவது ஒன்றை சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது தெரியுமான்னு பார்ப்போம். யாராவது ஒன்று சொல்லுங்க. ஒன்றுமே தெரியலையா? நீங்கள் எல்லாம் குப்பையாக நிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன தெரியுது? அங்கே தான் ஒன்றுமே பார்க்கறதுக்கு இல்லையே. ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். வட்டிக்கு ஏன் போறீங்க? இருக்கிற கோபத்தை முடிங்களே. வட்டியே ஏன் வாங்குறீங்க? கோபம், பொறாமை, எரிச்சல், சண்டைகள், ஒருவரை ஒருவர் மேன்மையா கிறிஸ்து எண்ணுவாரா? ஒருவரை ஒருவர் மேன்மையா எண்ணுவாரா? இல்லையா? எண்ணுவார். அப்ப இல்லைன்னு தலையாட்டினீங்க. அப்ப மேன்மை எண்ணுவார். அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை நமக்கு வரணும். அவருடைய சுபாவங்கள் எப்படின்னு பார்க்கணும். அந்த சுபாவங்களை தரித்து கொண்டால்தான் இவைகள் நஷ்டம் என்று எண்ண முடியும். அது கிறிஸ்துக்கு முன்பதாக குப்பை. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இவைகள் குப்பை என்று எண்ணுவான். இல்லைன்னா அதுதான் மேன்மையானது, அதுதான் எங்களுக்கு தேவையானது. அப்படித்தானே? நாம எத்தனையோ நேரம் பார்க்குறோம், கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கணும். இதில் உங்களுக்கு பலருக்கு பல கேள்வி வரலாம். யாருக்கா ஏதாவது கேள்வி வந்தால் என்கிட்ட தனியாக வந்து கேளுங்க, நான் சொல்லித்தருவேன்.
அதனால தான் தைரியமாக பேசுகிறேன். இந்த கேள்விக்கு பதில் யாருக்காவது தேவைன்னு வந்தீங்கன்னா சொல்லித்தரேன். ஆனால் கிறிஸ்து மன்னித்தது போல நான் மன்னிக்க கடன்பட்டு இருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் எவர்களுக்கு மன்னிக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அப்படிதானே? அப்ப கிறிஸ்துவனுடைய சுபாவம், கிறிஸ்துவனுடைய அந்த அழகு என்னிலே காணப்படணும். கிறிஸ்துவ பற்றி எவ்வளவோ குறைகள் பேசினாங்க. அவர் யாரை பற்றி குறை பேசினார்? யாரையும் பற்றி பேசினாரா? நாய் செத்து கிடக்குது, சீசர்கள் சொல்றான், வாழைப்பாறு ஊத்தியா இருக்கு, காலப்பாறு ஊத்தியா இருக்கு, காதப்பாறு அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்றான். ஆனா இயேசு பார்த்து சொன்னாரு, அந்த நாயுடைய பற்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது சொன்னார் தானே? வேதத்தில் இல்லை, வேதத்தில் நாயுடைய பற்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. அந்த குப்பையை தான் பார்க்கறது. கேட்டால் ஒன்று சொல்லுவாங்க, அந்த வெள்ளையில் ஒரு கருப்பு இருந்தால் அதைத்தானே எல்லார் கண்ணுக்கும் தெரியும். நம்மளையே நம்ம என்னது திருப்திப்படுத்துகிறது. உங்கள் மேலே இருக்க குறை அதுதானே தெரியும். நாம் அழைக்கப்பட்டார். ஏன் அப்படின்னா பவுல் இதுக்கு பதில் சொல்றாரு. வாசிங்க 9ஆம் வசனத்திலிருந்து 10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு. எதுக்காக இவ்வளவு நஷ்டத்தை அனுபவிக்கிறாரு? எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புறதற்கு தகுதி உள்ளவனாகும்படிக்கு. அப்படிதானே? தகுதி உள்ளவனாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று. இந்த பாருங்க, நல்ல கவனிங்க. எழுதுறவர் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் என்று எண்ணாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். என்ன சொல்றாரு? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றினவன் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் என்ன ஒரு நோக்கத்தோடு கூட தெரிந்து கொண்டார். அந்த இலக்கை நோக்கி நான் போகிறேன். அந்த இலக்கை நோக்கி போறதுக்கு பிரயாசப்படணும். அதனாலதான் அவர் சொல்றார், நான் அடைந்தாயிற்று அப்படின்னா முடிஞ்சு, எல்லாம் கிளீனா இருக்கு. அப்படித்தானே? அவர் சொல்ற, நான் அப்படி நினைக்கிறது இல்லை. ஏன்னா அது எங்கேயோ இருக்குது. அங்கே போக வரைக்கும் நான் என்ன செய்யணும்? தொடர்ந்து போகணும். நான் தொடர்ந்து போகணும். ஏன்னா அந்த எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு அங்கே கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு. அதனால பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி தொடர்றேன். அப்படிதானே? பின்னானவைகள் எல்லாம் முந்தி அப்படி இருந்தேன், முந்தி இப்படி இருந்தேன், அப்படித்தான் இருந்தேன், இப்படித்தான் இருந்தேன், நல்லது. ஆனால் இப்போ பார்த்தா வாழ்க்கை முறைமை மாற்றப்பட்டிருக்கிறது. எப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்று, இதெல்லாம் பேசுறதும் லேசு, கேட்குறதும் லேசு, எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறோன்றது இல்லை. ஆனால் நாம் பிரயாசப்படணும் தான் நான் சொல்கிறேன். யாரை நாம் குற்றவாளிகள் என்று நிர்ணயிக்கிறது இல்லை. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் பிரயாசப்படணும். ஏன்னா நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? பரமபொருளின் பந்தய பொருளை பிடிக்கிறதுக்கு. அந்த லக்க நோக்கி தான் நான் போகிறேன். அப்படின்னா நான் பிரயாசப்படணும். எதுக்கு? தேவ நீதியிலும் பரிசுத்தத்திலும் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு நான் பிரயாசப்படுவேன். கஷ்டம். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுங்க. அன்றைக்கு தான் பெரிய சோதனை இருக்கும். பெரிய சோதனை இருக்கும் அன்னைக்கு தான். ஆனால் அதற்காக பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் எதிராளியான பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கிட்டே இருக்கிறான். அதனால அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு தான் வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவன் உங்களை விட்டு
எனவே நாம் என்னன்னா இந்த மாதிரி தான். அப்போ நான் அடைஞ்சிட்டேன், நான் எல்லாம் ஓகே, இனிமே கடைசி எக்காலத்துக்கு தான் காத்திருக்கிறேன்னு இல்லை. நான் இன்னும் பிரயாசப்படுகிறேன், இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன், இன்னும் அந்த பரிசுத்தத்தை நோக்கி போகிறேன். இன்றைக்கு எதுக்கு நான் கீழ்ப்படியணும், எதுக்காக நான் கீழ்ப்படியணும்? நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம்தான். ஸ்டீட் ஸ்டட் என்பவர் சைனாவில் போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால், ராத்திரி சனிக்கிழமை அந்த வேதத்தை படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. படிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய உதவியாளர் வந்து கேட்டாராம், ஐயா நீங்கள் நாளைக்கு பிரசங்கத்துக்கு ஏதாவது ஆயத்தப்படுத்துகிறீங்களா அப்படின்னு. ஆமாம் ஆமாம், பிரசங்கத்துக்காக தான். இன்றைக்கி நானாக இருந்தாலும் பிரசங்கத்துக்காக தான் கூட வேதத்தை பார்க்குறோம். அதல்லங்க, வாழ்க்கை முறைமைக்கு தான் தேவை. அவர் என்ன சொன்னாரா, இன்னும் இதிலே எதற்கு நான் கீழ்ப்படியணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். யாரு? பிச்சைக்காரன் இல்லை, அங்க பெரிய குதிரை பந்தயம் நடக்கிற ஒரு பெரிய காரியங்களெல்லாம் இருந்த ஒரு பெரிய பணக்காரன் எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக அங்க வந்து கொப்பளங்கள் இருந்து தொப்பியை பிடிச்சி சாப்பாடு கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறான், இன்னும் நான் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். நானும் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் இன்னும் எதற்கு கீழ்ப்படியேன் ஆண்டவரே, அதை எனக்கு கற்றுத்தாங்க. அது தாங்க பலன், அதுதான் பலன். அவன் ஆலயத்துக்கு பக்கத்தில் போர் அடிச்சானே, கோதுமையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றல்லவா? அந்த தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே பாதுகாக்கப்பட வேண்டும், அதை பிசாசு எடுத்துடக்கூடாது, அதுல இன்னும் நான் தேர்ந்தவனாய் காணப்படவே. அவனுக்குத்தான் பலன் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பானது. அப்ப இப்படி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறன்னா, பூரண பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், சங்கீதத்தில் புத்தகத்தில் 68:22 வாசியம், தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிடுவார். உனக்கு பலத்தை நான் திருந்தி, நான் தீர்மானம் பண்ணி, நான் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் எனக்கு அந்த பலத்தை கொடுப்பார். நீங்கள் ஒரு படி முன்னெடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கும்போது தாங்க எல்லாத்தையும் நீங்கள் ஜெயமாக. அப்படித்தானே? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நீ மீதியானியர் முறியடித்து வெற்றியோட திரும்பி வருவேன். இன்னைக்கு பிசாசு பல விதத்திலும் போராடலாம், பல விதமான காரியம் செய்யலாம். ஆனால் அதில் எப்படி மோகம் கொடுக்கறது? வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாவற்றையும் நஷ்டம். இன்னைக்கு லாபமாக இருக்குதா? அதெல்லாம் நஷ்டம் என்னங்க, குப்பையாக என்னங்க? ஏன்னா நான் கிறிஸ்துவை அடையும் படிக்க, கிறிஸ்துவோடு கூட இருக்கும்படிக்கு, அந்த பந்தய பொருளை நான் பெரும்படிக்கு, என்ன இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சிகரெட் அடித்து குடித்து வெறிச்சு எத்தனையோ விதமான காரியங்களை செய்து கொண்டு அழிவின் பாதையிலே போய்கொண்டு இருக்கும்போது தேவன் உங்களையும் என்னையும் வேறு பிரித்தது நோக்கம் என்னவென்றா, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை யோசிக்க. நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேன்? எத்தனையோ பேர் இருக்கிறானே, ஆனா இன்றைக்கு என்னை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக பிடிக்கப்பட்டு வைத்திருக்கிறாரே. அப்படின்னா நான் அதை இழந்து போகலாமா? இந்த இழந்து, ஏன்னா எப்போ ஆண்டவர் வருவார்னு தெரியல. இந்த இப்போ கூட அன்றைக்கு யாரோ எனக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா, பாபா சொன்னது 24 வெப்பம் வரணும், இப்போ வரப்போகுது அப்படின்ட்டாங்க. அது வருதோ வரலையே நமக்கு தெரியல, யுத்தம் நடக்கணும், என்னென்னமோ இருக்கு. ஆனால் நான் கடைசி காலத்தில் எழுப்பணும், உயிரோடு இருப்பேன், நான் பறக்கணும். இந்த ரெண்டு தான் அந்த பந்தய பொருளை நோக்கி ஓடும். பந்தய பொருளை நோக்கி ஓட்டினா சும்மா வேலையா? ஒருத்தன் ஓட்ட போட்டியில் பங்கெடுக்க போகிறான், ஓட்ட போட்டியில் பங்கெடுக்க போகிறவன் சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பானா? இல்லை, காலையில் எழும்புறான், எக்ஸசைஸ் எடுக்கிறான், ஓடுறான், அதுக்கேற்ற சாப்பாடு சாப்பிட்றான், ஓட்ட பந்தியில் போகும்போது அதுக்கேற்ற அப்படி தானே போகிறான். அவனுடைய நோக்கம், அவனுடைய கனவு எல்லாம் தெரியுமா? அந்த கப்பு, அந்த கப்பு எனக்கு தான், அந்த கப்பு எனக்கு. இன்னைக்கு அந்த ராஜ்யத்தில் எனக்குள்ள கிரீடம் அது எனக்கு தான், என் ஏசப்பா என்னை அரவணைப்பார். இந்த நோக்கமும் எண்ணங்களும் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போதுதான் கிரியைகள் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அப்போ பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த பலத்தை கொடுக்கும்போது நமக்கு எத்தனை விதமான போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். பவுலுக்கு வந்தது போல நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், நிர்வாணமாக இருந்தேன், பசியாக இருந்தேன், கட்டுகள் இருந்தேன், காவல் இருந்தேன். எப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆண்டு சொல்லுவார், என் பலன் உனக்கு போதும், என் பலன் உனக்கு. நீங்கள் வாசித்து பாருங்கள்,
2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். என்னது? பலவீனத்தில் என் பலம் போதும்பா. எத்தனையோ நேரங்களில் அப்படி இப்படி வரும்போது சொல்லுவார், என் பலம் உனக்கு போதும். என் பலம், நான் உன்னை அனுப்புகிறேன், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் நமக்கு பலவிதமான தோல்விகள், பலவிதமான பிரச்சனைகள், எல்லா நெருக்கங்களும் இந்த உலகத்திலையும் கூட நமக்கு வரும், வியாதிகள் வரும். ஆனால் அந்த நேரமும் ஆண்டு சொல்வார், ஏன் பலம் உனக்கு போதும். ஏன் தெரியுமா? பிசாசின்னு ஒரு பக்கம் குத்திக்கிட்டே இருப்பான், கர்த்தருக்குள்ளே அடி எடுத்து வைக்க. அப்படி தானே? என்னது, பவுல் இவ்வளவெல்லாம் செஞ்சு எல்லாம் இருக்க, அவர் போய் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே இந்த முள், ஒருக்கா ஜெபம் பண்ணார், கேட்கல, ஏன்னா அது தாங்க முடியலை. 2ஆம் முறை ஜெபம் பண்ணுறாரு, இந்த முள் என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே. இல்லையே, பரவாயில்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அந்த சத்தத்தை கேட்க வரைக்கும் இன்னொரு முறை போகிறான். ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் ஆண்டவரே. ஆண்டு சொன்னார், என் பலன் அதில் பூர்ணமாக இருக்குப்பா, அதில் பூர்ணமாக இருக்குது. சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துட்ருக்கலாம், பல தேவைகள் மத்தியில் நடக்கலாம், பல வேதனையான சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டு சொல்ல, நீ இதுக்காக பல நாள் ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் உனக்கு கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உன்னோட இருக்குது, அது பூர்ணமாக இருக்குது, அது உனக்கு போதும், அந்த பலம் போதும்பா. உலகத்தில் எங்கே கொடுத்தாலும் கிடைக்காது, யாருக்கிட்டையும் கிடைக்காது. ஆனால் தன்னுடைய பலத்தை கற்றுக் கொடுக்குறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பாவோட தேவச்சனமே. அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த பலத்தை பெற்ற நாம் அவருக்குள்ளே அனுதினமும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? வளர ஆரம்பிக்கணும். வாசிங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். என்னது? நாம் வளரணும் நாளுக்கு நாள். ஏன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், முந்தினவைகள் ஒளிந்தது, பழையவைகள் எல்லாம் அகன்று போனது, புதிய சிருஷ்டி புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறார் பவுல், நாம வளரணும் அப்படின்றார். எதுல வளரணும்? சத்தியத்தில் வளரணும். அப்படித்தானே? சத்தியத்தில் வளரணும். வேத வசனத்தின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படணும். பவுல் போறாரு கொரிந்து சபைக்கு, 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்கன்னு. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பிழையில்லாதவர்களான ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. போறாரு, போயிட்டு பார்த்தா இவங்கெல்லாம் வளர்ந்திருப்பாங்க, இவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு யார் போறா? பவுல் போறாரு. ஆனா அங்க போனா நிலைமையை பார்த்தா அதெல்லாம் எப்படி இருக்கான்? குழந்தையா இருக்குது. அது எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னா, இன்னும் பால் தான் குடிக்கும், அதுக்கு பலமான ஆகாரம் கொடுக்க முடியாது, அதுக்கு பலன் இல்லை. பவுல் சொல்றார், அப்படிதான் சொல்றார். சத்தியத்தின்படி வளருகிற சபைக்கு பவுல் சொல்றாரு, எப்படி சொன்னா, இன்னும் நீங்க குழந்தைகளாகவே இருக்கிறீங்க. நீங்க சிந்திக்கிறது குழந்தை மாதிரி, செயல்படுகிறது குழந்தை மாதிரி, நீங்க பேசுறது குழந்தை மாதிரி, நீங்க நடக்கிறது குழந்தை மாதிரி. நான் அப்போலோவை சேர்ந்தேன், நான் பவுலை, அந்த அதிகாரத்தில் வருது,
அந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பாங்கன்னா சண்டை தானே, ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை. ஒருத்தன் சொல்கிறான் நான் அவருக்கு என்ன அரசியல் கட்சியாடா நடத்துறீங்க? இன்னைக்கு சபைகள்லையும் அது இருக்கு. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளையச் செய்தான். நடுற வேலை ஏன் வேலை, நீர் பாய்ச்சுற வேலை அவன் வேலை. இது எது? ஆத்தும ஆதாயத்தை பற்றி பேசுறாரு. பேசிட்டு எல்லாம் இருந்தது. அவன் கிரியைக்கு தக்கதாக கூலியை பெறுகிறதுக்காக அக்கினியானது பரிசோதிக்கப்படும். சத்தியம் சொல்றதில்லை. ஏனென்றால் நாங்கள் அவர் ஏற்படுத்தின வேலைக்கு அப்படித்தான் சொல்றாரு. நாங்கள் வேலைக்காரவங்க. வேலைக்காரன் தன் வேலையை செய்தான், வேலைக்கேற்ற கூலியை பெறுவான். ஆனால் நஷ்டமடைந்தால் யாரு? இது இன்னும் குழந்தையா இருந்து இன்னும் சண்டை பிடிச்சிட்டு இன்னும் இப்படியே இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? அக்கினியில் சோதிக்கப்படும் பொழுது நஷ்டமடையும். ஆனால் சத்தியத்தை கொண்டு வந்த அப்போலோ எப்படி இருப்பான்? பவுல் எப்படி இருப்பான்? அவன் தன் கூலியை பெறுவான். அப்படிதானே? இன்னும் நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க, இன்னும் குழந்தைகளா இருக்கிறீங்க. ஆனா நம்ம சபையில் அப்படி இல்லை, எல்லாரும் வளர்ந்தவங்களா இருக்கிறீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதனாலதான் பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 5:5, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயிடுச்சு. எல்லாம் புதிதாயிடுச்சு. நேற்று இருந்தது, இந்த கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல இருந்தெல்லாம் பழையவைகள், ஆனால் இப்பொழுது புதியவைகளாக வருகிறது. புதிய ஆரம்பம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, காரணம் 3ஆம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் பவுல் சொல்றாரு பிலிப்பியருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. எந்தபடியே நிலைச்சிருக்கிறது? பவுல் சொல்றாரு, ஆதலால் எனக்கு பிரியமான சகோதரர்களே, நீங்க என்ன செய்யுங்க? இந்தபடியே நிலைச்சிருங்க. எந்தபடியே? பழைய மனுஷனோடையே நிலைச்சிருங்க. புதிய அப்படின்னு போடலங்க. அப்ப அதுக்கு நம்ம கேள்வி கேட்கணும். ஆதலால் என்றால் ஏதலால். ஏதலால் என்று வந்தால் அதற்கு முதல் அதிகாரம். அதற்கு முதல் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்முடைய குடியிருப்போ எங்க இல்லை? இங்க இல்லை. அப்படித்தானே? இங்க தற்காலிகம் தான். நம்ம எல்லாரும் பிலிகிராம் சொன்ன மாதிரி இங்க இருக்கிறேன், அட்ரஸ் மாதிரி போறேன், அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் ஒரு நாள் அட்ரஸ் மாதிரி தான் போவோம். அப்ப இப்படி தற்காலிகமாக இங்க குடியிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திற்கு, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயல்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதான் பவுல் எழுதுற, ஒரே நிமிஷத்தில் மறுரூபம். 1 கொரிந்தியர் 15 இல்லையா? ஒரு நிமிஷத்தில் நாம் எல்லாம் மாறிடும். அந்த மறுரூபமாகிற வாஞ்சை அவனுக்கு சொல்லுவான். எப்படின்னா, என் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது, அங்கேருந்து இயேசு சொல்லிட்டு போனார், வருவேன்னு சொன்னார். எனவே நான் அவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு நான் மாற்றம் அடைந்தேன். அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன். அதுக்காக நான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறேன். அந்த ராஜ்யத்தில், அந்த பரலோக ராஜ்யத்தில் எனக்குண்டான வீடு இருக்கு. அங்கே தான் நிரந்தரமாக நான் குடி இருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப அதுக்கு என்ன செய்யணுமா? நிலைச்சிருக்கணும். அவர்களே என்ன இருக்கணும்? அப்படித்தானே போட்டிருக்கு. அவர்களே நிலைத்திருக்கிறதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 15ஆம் அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. யோவான் 15:4. ஏனெனில் இல்லையா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியை நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். மலா சொல்றாரு, என்னது? நிலைச்சிருங்க. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் என்ன நடக்குது? கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படிதானே? கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
ஏன்னா நான் என் குடியிருப்பு அங்கே தானே இருக்குது, அங்கேருந்து இயேசு வர போகிறாரு, அவரில் நான் நிலச்சிருக்கேன் அப்படின்னு ஒன்று கனி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். கனி கொடுக்க ஆரம்பிக்கும்போது நாம் மாம்சம் உண்ணத்தக்கதாக நாம் பலனடைந்தவர்களாய் காணப்படுவோம். குழந்தைகளைப் போல பால் குடிக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். அப்படி தானே? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் கனிகளை நமக்கு தெரியும் என்னென்ன கனிகள், அந்த கனிகளை கொடுக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்கள். நீங்கள் என்னிடம் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்னதான் என் வார்த்தை உங்களிலேயும் இருந்தா, நீங்கள் அதுக்கு பிறகு வந்து என்ன எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போ கொடுக்கப்படும்? அந்த பலன் வந்து அந்த இது காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது, ஆண்டவரே மீதியானியர் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு நீ புறப்பட்டு போ, நான் ஒன்று அனுப்புவேன். முகம் கொடுக்க முடியாத அத்தனை பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கத்தக்கதாக தேவன் பலம் கொடுப்பார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் படிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 20, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாதிரி கொடுத்து உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே வர்ஷிக்கப்படுவார். எனது கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அதுதானே முதல் வசனம். அப்போ கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும்போது சிறைச்சாலை கதவுகள் உடையும், அக்கினியில் அவர் வருவார், நெருப்பு போட்டது போல எல்லாம் போகும், நீங்கள் கேட்கிறது கொடுப்பாரு, முன்மாறியையும் பின்மாறியையும் கர்த்தர் கொடுப்பார். வருகிற மாதங்களில் தேவன் நம்மை அற்புதமாய் ஆசீர்வதிக்கும். எல்லாரும் எழுந்து நாம் பந்தியை கடந்து போவோம், நேரமாகிறது.